ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ஜனவரி மாத பலாபலன்கள் 12 ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார்? தாயன்பு மிக்கவர்கள், ஞாபக சக்தி அதிகம் பெற்றவர்கள், நிர்வாக திறமையிலே புகுந்து விளையாடக்கூடியவர்கள், அன்பிற்கு அடிமை, ஆத்திரப்பட்டால் எதிர்த்து நிற்கும் திறன் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட கடக ராசியை சார்ந்தவர்கள் அதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள் தான் கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகராசி அன்பர்களே, நீங்கள் தலைமை தாங்குவதில் வல்லவர்கள். இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் 2026 கோபம், வேகம் இருக்கலாம். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பரிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பயணங்கள் மூலம் சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மையை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு வரும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் முடியும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய இந்த 2026 ஜனவரி மாதத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் சுமையாய் வரும். நிதானம் தேவை. சக ஊழியருடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலத்தை அடைவீர்கள். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாய் நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளிடம் கோபமாய் பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. வாகன வசதி உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தலும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூரம் தகவல்கள் எல்லாம் நல்லவையாய் இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த ஜனவரி 2026 காலகட்டத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு முன்னேற்றம், சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகள் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்தில் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் நல்ல முறையிலே வந்து இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாகும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தை உடையவர்கள் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடந்தேறும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனையை கேட்டு எடுக்கும்.
தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும், பழைய பாக்கிகள் வசூலா. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு, பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சி ஏற்படும், சம்பவங்கள் நிகழும், இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும், காரியத்தை கச்சிதமாய் முடிக்கும் திறமை வந்து சேரும், தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடக்க முடியும், வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், பண பிரச்சனை நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு, கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், வாகன யோகம் உண்டாகும், குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும், கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும், பிள்ளைகளை எதிர்காலத்தில் சில பணிகளை மேற்கொள்வீர்கள், தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? இந்த ஜனவரி மாதத்திலே 2026 நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? ஸ்ரீ காளியம்மனை வணங்க, அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும், மனதில் அமைதி பெறும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 21, 22 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி 14, 15. சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.